அனைவருக்கும் வணக்கம். அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமான விருதுகள் உலக அளவிலையும் அதுக்கப்புறம் இந்திய அளவுலையும் கொடுக்கக்கூடிய முக்கியமான விருதுகளை பார்த்துருந்தோம். அண்ட் எஸ்பெஷலி போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, விளையாட்டு சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறனால போன வீடியோவில் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய விளையாட்டுகளில் மிக முக்கியமான விருதுகளை பார்த்துருந்தோம். விளையாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக கொடுக்கக்கூடிய விருதுகள் 4 விருதுகள். மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. இந்த மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் விளையாட்டுக்கு உயரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது தான். இதை 2 பேட்மிண்டன் பிளேயருக்கு கொடுத்துருக்காங்க. ராங்கி ரெட்டி, ஷிராக் ஷெட்டி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெட்டிக்கும் ஷெட்டிக்கும் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை கொடுத்துருக்காங்க. இந்த மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை பொறுத்த வரைக்கும் 1991-92 இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தாங்க. இதை வாங்கின முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவர் தான். இதை 2021 வரைக்கும் இந்த விருதோட பேர் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது தான். இதை 2021க்கு அப்புறம், அதாவது தற்சமயம் இந்த விருதோட பேர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தயான்சந்த் விருது அப்படிங்கிறது 2002 ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் சாதனையாளர், விளையாட்டில் வாழ்நாள் சாதனை பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது தயான்சந்த் விருது. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது இந்தியாவில் விளையாட்டுக்கே உயரிய விருது அப்படின்னு சொல்கிறது தெளிவாக வச்சுக்கணும். மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது இந்த வாட்டி ராங்கி ரெட்டிக்கும் ஷிராக் ஷெட்டிக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 25 லட்சம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அடுத்து விளையாட்டு வீரருக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விருது என்ன அப்படின்னா, விளையாட்டு வீரருக்கு கொடுக்கக்கூடியது அர்ஜுனா விருது. இதை கிட்டத்தட்ட 26 பேருக்கு அறிவித்தாங்க. இந்தியன் கிரிக்கெட்டர் முகமது ஷமிக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷீத்தல் தேவி இவங்க பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோருக்கான ஆர்ச்சரி வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றாங்க போன ஆசிய போட்டியில். ஸோ போன ஆசிய போட்டி பார்த்தீங்கன்னா சைனாவில் நடந்துச்சு இல்லையா, அதில் அவங்க கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். துரோணாச்சாரிய விருதை பொறுத்த வரைக்கும் லலித் குமார், ரமேஷ், பிரசாத் சைனி, ஸ்வேத்ரா சிங், அப்புறம் பிரபாகர் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இதை கொடுத்தாங்க. லாஸ்ட்டில் இந்த வாழ்நாள் சாதனை விருதை பார்த்தீங்கன்னா மஞ்சுஷா கன்வர், வினித் குமார், கவிதா செல்வராஜ், அதாவது கபடிக்கு வாங்கியிருப்பாங்க கவிதா, வினித் குமார் அப்படிங்கிறவங்க ஹாக்கிக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருதை வாங்கியிருக்காங்க. மஞ்சுஷா கன்வர் அப்படிங்கிறவங்க பேட்மிண்டனுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். மஞ்சுஷா கன்வர் பேட்மிண்டனுக்காக வாங்கியிருக்காங்க. வினித் குமார் ஹாக்கிக்காக வாங்கியிருக்காங்க. கவிதா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கபடிக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். சயின்ஸ் எதுவுமே ஒரு விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே விடக்கூடாது. எல்லாத்தையுமே ஓரளவு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஷினை பார்த்தீங்கன்னா எளிமையாக நம்ம அதை அணுகலாம். அதனால் எதையுமே பார்க்காம அவார்டு, ஹானர் அண்ட் ப்ரைஸஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் தான் பார்த்தாகணும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டம்ப் பண்ணாமல் யாரெல்லாம் வாங்கினான்னு சொல்லிட்டு எல்லாமே போகாமல் ஜஸ்ட் சயின்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, லெட்டர் பி. சரிங்களா, ஏ பி, அந்த பி வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் அறிவியலுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்னாகர் விருது. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக பட்னாகர் மட்டும் எடுத்துக்கலாம். பட்னாகர் விருது அப்படிங்கிறது இந்தியாவில் அறிவியலுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது. இந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருது அறிவியலுக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச விருது. இதை யார் ப்ரெசென்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSIR, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதாவது அறிவியல் மற்றும் தொழில்துறை சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இந்த விருதை, இந்த இந்தியாவில் அறிவியலுக்காக கொடுக்கக்கூடிய உயரிய விருதான சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருதை இந்த CSIR தான் கொடுக்குறாங்க. இந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரே டைம் பேரை மட்டும் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரே டைம் கேட்டுங்க. மற்ற எந்த இதுக்கும் நான் பேர் சொல்ல போகிறதில்ல, அதனால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பட்னாகர் விருது அறிவியல் விருதை பொறுத்த வரைக்கும் என்ன பி வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும். பட்னாகர் விருது, பஜாஜ் விருது, பிர்லா விருது, போர்லாக் விருது, அப்புறம் BC ராய் விருது. ஓகே, பட்னாகர் விருது, பஜாஜ் விருது, பிர்லா விருது, போர்லாக் விருது, அதுக்கப்புறம் BC ராய் விருது. இதுதான் அறிவியலுக்காக கொடுக்கக்கூடிய விருதுகள். ஓகேங்களா, இந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருதை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி குமார் மற்றும் மட்டிகா சுப்பா ரெட்டி அப்படிங்கிறவங்க பயாலஜிக்கல் சயின்ஸுக்காக வாங்கியிருக்காங்க. யார்? அஸ்வினி குமார் மற்றும் சுப்பா ரெட்டி. அஸ்வினி குமாரும் சுப்பா ரெட்டியும் பயாலஜிக்கல் சயின்ஸுக்காக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன்,
அக்கட்டு பிஜு அப்படிங்கிறவங்களும் தேப பிரதா மைத்தி அப்படிங்கிறவங்க வந்து கெமிக்கல் சயின்ஸ் ஓகே கெமிஸ்ட்ரிக்காக வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி அது வந்து பட்டியல் நீளும், ஆனால் எல்லா பேரும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இந்தியாவில் அறிவியலுக்காக கொடுக்கக்கூடிய விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்னாகர் விருது. இந்த பஜாஜ் விருதை பொறுத்த வரைக்கும் காந்தியன் வேல்யூவை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு காந்தியன் வேல்யூவை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி காந்திய கொள்கைகளை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி உள்ளதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராம்னலால் பஜாஜ் விருதை வந்து கொடுப்பாங்க. இந்த ராம்னலால் பஜாஜை வந்து பார்த்திங்கன்னா காந்தியுடைய அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஜாஜ் அப்படிங்கிறது காந்தி கொள்கை அப்படின்னு நான் வச்சுங்க. பிர்லா விருது அப்படின்னா சிறந்த அறிவியல் ஆராய்ச்சிக்கு வந்து கொடுக்கக்கூடியது தான் பிர்லா விருது சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போர்லாக் விருது, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உலக பசுமை புரட்சியின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர். அவருடைய பேரில் கொடுக்குறாங்க அப்படின்னா இது எந்த துறைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட அதில் ஆராய்ச்சியில் ஈடுபடுறவங்களுக்கும் அதில் வளர்ச்சிக்கு ஈடுபடுறவங்களுக்கும் கொடுக்கக்கூடியது தான் போர்லாக் விருது அப்படிங்கிறது விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல். இதை வாங்கினது வந்து சுவாதி நாயக் அப்படிங்கிறவங்க ஒடிசாவை சேர்ந்தவங்க. சுவாதி நாயக் அப்படிங்கிறவங்க போர்லாக் விருதை வாங்கியிருக்காங்க. அடுத்து கடைசியாக பிசி ராய் விருது. இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. இந்த பிசி ராய் அப்படிங்கிறது ஒரு டாக்டர் ஓகேங்களா. பிசி ராய் ஓகே, டாக்டர்ஸ் டேவே இவருடைய பிறந்த நாளில் தான் கொண்டாடுறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.